பணம் இருந்தால் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியுமா? செய்த கொலையை கூட மறைக்க முடியுமா? திரைப்பட பாணியில் பண திமிரில் நடந்திருக்கும் கொடூரம். புனேவில் மது போதையில் காரை ஏற்றி இருவரை கொன்ற இளைஞருக்கு உடனே வழங்கப்பட்ட ஜாமீன். நீதி யார் பக்கம்? அப்பாவி தம்பதியின் மரணத்தில் தற்போது வரை என்ன நடந்திருக்கிறது? வாங்க முழு விவரத்தையும் பார்ப்போம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் இந்த விபத்து அரங்கேறி இருக்கிறது. அன்றைய தினம் சிறுவன் தனது நண்பர்களுடன் போர்சே ஸ்போர்ட்ஸ் கார் அதிவேகமாக ஓட்டி வந்துள்ளான். அந்த கார் சாலையில் சென்று கொண்டிருந்த பைக் மீது மோதிய நிலையில் அந்த தம்பதி தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்கள் அனிஷ் அவதியா மற்றும் அஸ்வினி கோஸ்தா என அடையாளம் காணப்பட்டுள்ளது. இருவரும் ஐடி நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வந்துள்ளனர். அவர்கள் பப் சென்றுவிட்டு திரும்பும் போதுதான் இந்த விபத்து அரங்கேறி உள்ளது. அதிவேகமாக வந்த கார் இவர்கள் பைக்கின் மீது மோதியதில் இருவருமே சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மணிக்கு சுமார் 200 முதல் 240 கிலோமீட்டர் வேகத்தில் கார் மோதியதாக கூறப்படுகிறது. இந்த விபத்து தொடர்பாக சில வீடியோ காட்சிகளும் வெளியாகின. அந்த கார் அதிவேகமாக சென்ற பைக் மீது மோதும் ஒரு சிசிடிவி காட்சி இணையத்தில் பரவி வருகிறது. அதேபோல விபத்தை ஏற்படுத்திய அந்த 17 வயது சிறுவனை அங்கிருந்தவர்கள் சரமாரியாக தாக்கும் வீடியோவும் இணையத்தில் வெளியாகி உள்ளது. இந்த விபத்து குறித்த தகவல் கிடைத்தவுடன் போலீசார் அன்றிரவே அந்த சிறுவனை கைது செய்துள்ளனர். இருப்பினும் அந்த சிறுவனுக்கு வெறும் 14 மணி நேரத்தில் ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. ஜாமீன் விசாரணையில் நடந்த விவாதங்கள் பொதுவெளியில் அறிவிக்கப்படவில்லை என்ற போதிலும் ஜாமீன் மறுக்கும் அளவுக்கு குற்றம் தீவிரமானதாக இல்லை என்று கருதியே நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதாக போலீசார் தெரிவித்தனர். சாலை விபத்துகள் குறித்து கட்டுரை எழுத வேண்டும், 15 நாட்கள் போக்குவரத்து போலீசாருடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட நிபந்தனைகளை விதித்து ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து தொடர்பான வீடியோக்கள் இணையத்தில் வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் 2 பேரை கொன்ற 17 வயது சிறுவனின் தந்தையை புனே போலீசார் கைது செய்துள்ளனர். விபத்தை தொடர்ந்து வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் புனேவை சேர்ந்த அந்த பிரபல தொழிலதிபரை மகாராஷ்டிராவின் அவுரங்காபாத்தில் இருந்து போலீசார் கைது செய்துள்ளனர்.